ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு 3 கிரக சேர்க்கை மீனராசியிலே சூரியன், புதன், சுக்கிரன், சனியினுடைய நட்சத்திர சாரத்தில். சனி நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 2ஆம் வீடுங்கிறது என்ன? நம்ம பேசுகிற பேச்சு, நம்மக்கிட்ட இருக்கிற கையிருப்பு பணம், தொழில் சார்ந்த வருமானங்கள் அல்லது பொருளாக சேர்க்கறது, வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்குறதா இருந்தாலும் பொருளாக சேர்க்கறது, உறவுகளாக இருந்தாலும் உறவுகளை சேர்த்துக்கிறது, அணிகலன்கள், பரிசு பொருட்கள், இதெல்லாம் 2ஆம் இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட 2ஆம் இடத்துல இருக்கிற சனியை இந்த 3 கிரகமும் வழிநடத்துதுன்னு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். 8குடையவன் எங்கிருப்பினும் தீதேன்னு சொல்லுவார். 8ஆம் இடம்ங்கிறது என்னென்னா, கஷ்ட நஷ்டத்தையும் தடையையும் தோல்வியையும் எதிர்பாராத சில அசம்பாவிதங்களையும் குறிப்பிடுற அதே நேரத்தில் எதிர்பாராத சில அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குறவர். இப்போ அந்த 8ஆம் இடம் வலுத்து இருக்குதா அல்லது ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கா, வீக்காக இருக்கான்னு பார்க்கணும். 8ஆம் இடம் 8க்கு 8ஆம் இடத்துல போய் இருந்தால் 8ஆம் இடத்துக்கு அது வீக்கு தான். 3ஆம் இடம் என்பது 8க்கு 8ஆம் இடம் அதிபத்திய ரீதியில். அதே மாதிரி புதன் யார் நமக்கு? 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. வேலைவாய்ப்பு, கடன், நோய், பகை இதையெல்லாம் குறிக்கிறது 6ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது ஒரு தெய்வ அனுக்கிரகத்தையும் பூர்வீக பலத்தையும் வெளிநாட்டு தொடர்பையும் ஆராய்ச்சி கல்வியையும் குறிக்கக்கூடிய புதன். அப்போ அவரும் அட்டமாதிபதியோடு சேர்ந்து 3ல் இருக்கார். கூடவே சுக்கிரனும் இருக்கார். சுக்கிரன் நமக்கு 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்குமான தொழில் ஸ்தானாதிபதினு எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம ஆதிபத்திய ரீதியிலான பார்வைகள். ஆனால் இன்னும் டெப்த்தாக போகும்போது பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறைப்படி பார்க்கும்போது சுக்கிரன் நமக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட கிரகம். 4ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது, 8ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது, 12ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்படிப்பட்ட கிரகம் 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது அந்த கெட்டதை கெடுத்துக்குதுன்னு தான் எடுத்துக்கணும். அதனால் அது நல்லது தான். ஆனால் இந்த கிரக சேர்க்கையில் பார்த்திங்கன்னா சூரியனோடு சேருது, புதனோடு சேருது. அப்படிங்கும்போது உறவுகள் சார்ந்து இந்த சுக்கிரன் ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டு மெசேஜ் அனுப்புறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு பிளான் போடுறது, இது மாதிரியான சுக்கிரன் சார்ந்த நடவடிக்கைகள். சுக்கிரன் என்றால் என்ன? அது லக்ஸுரின்னு அர்த்தம், ஆடம்பரம்னு அர்த்தம், கேளிக்கை விளையாட்டுன்னு அர்த்தம், காம களியாட்டங்களும் அர்த்தம். அப்போ ஒரு விருப்பம் சார்ந்த விஷயத்தில், கவர்ச்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கும் சுக்கிரன் வேலை செய்வார். அப்போ நமக்கு 8ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்குது, அதையும் கண்காணிக்கணும். அதே போல் 9ஆம் இடத்துலையும் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதாவது மகர லக்னத்திலேயே சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ நம்மளுடைய சிந்தனைகளை கெடுக்கக்கூடிய ஆற்றல் சுக்கிரனுக்கு வருதுன்னு சொல்ல வர்றேன். நம்மளுடைய கேரக்டரு, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸு, நம்மளுடைய குறிக்கோள்கள், நோக்கம், இதில் எல்லாம் சின்ன சின்ன குளறுபடிகளை பண்ணி ஏன் ஏதாவது தப்பு செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குற மாதிரி சுக்கிரன் ஒரு விஷயத்தை வச்சுருவார். அது நம்ம தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாகவோ அல்லது யாரையாவது சந்திக்கிறதுக்கு அல்லது ஒரு பிரயாணம் போகிறது, ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, அல்லது ஒரு மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக கூட அது வேலை செய்யும். சரி, இந்த புதன் நமக்கு இன்பத்தை, உறவை வலுப்படுத்துகிற கிரகம். அவரும் இதில் சேர்ந்துக்கிறாருங்கும்போது இந்த 3 விதமான அம்சங்களை பார்க்கும்போது இந்த சேர்க்கைங்கிறது ஒரு ப்ராப்ளம் தான். அதனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, உங்களுக்கு சூரியனோ சுக்கிரனோ புதனோ தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது தவறுதலான விஷயங்கள், தவறுதலான இணக்கங்கள், திடீர் முடிவுகள், விருப்பம் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாலிக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி
ஒரு விரோதமான போக்கையோ அல்லது பிரச்சனைக்குரிய போக்கையோ கடைபிடிக்கக்கூடாது. ஒரு ஜாலி தானே அப்படின்னு சொல்லி ஈர்க்கப்பட்டு செய்கிறது அத்தனையுமே நமக்கு வந்து பிரச்சனை கொண்டு வந்து விடும். ரசனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து தர்ம நியாயம் பார்க்காம அந்த ரசனை இருந்தால் போதும், அதுக்கு கிடைக்கிற இன்பம் இருந்தால் போதும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதில் வர்ற தப்புகள் தான் இந்த சுக்கிரன், சூரியன், புதன். பட் இந்த மாதிரி தப்புகள் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு சனி. ஏன்னா அவர் வந்து அந்த 3ஆம் இடத்துல ஒரு சேர்க்கையை இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி தடுக்கிறார். ஏன்னா இந்த 3மே சனி நட்சத்திரத்தில் தான் இருக்குது. மார்ச் 17ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும். சனி பயிற்சி மார்ச் 29 ஆகிறதுக்கு முன்னாலேயே இப்போ 2ல் இருக்கிற சனி மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம இந்த சேர்க்கைக்காக உறவுகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தொழில் ரீதியாக ஐடியில் இருக்கோம், ஒரு கலைத்துறையில் இருக்கோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்டிங் ஏஜென்சியில் இருக்கோம், ஒரு டிசைனிங் பண்ணுறதுல இருக்கோம், அல்லது வந்து ஒரு பிரயாணம் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் லைனு, இந்த மாதிரி என்னெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் இருக்கோ அதுலையெல்லாம் நம்ம ஈடுபடுறதுனால நமக்கு பண வரவு நல்லா இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ பத்திரப்பதிவுகள் பண்ணுறவங்க, டாக்குமெண்ட்டு, இது சார்ந்த நன்மைகள் புரோக்கரேஜ் லைனில் வரக்கூடிய வருமானத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குது. அதையும் நீங்கள் திசாபுத்தி அந்தரத்தில் பொருத்தி பார்த்துக்கணும். இந்த 3 கிரகத்தினுடைய திசாபுத்தி அந்தரம் பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இந்த 3 கிரகங்களுக்கு இருந்துடக்கூடாது. 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரங்களை பார்க்கும்போது 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இந்த 3 கிரகங்களை எது வந்திருந்தாலும் அதன் ரீதியாக நமக்கு மைனஸை கொடுக்கும். அந்த சேர்க்கையே ஒரு ஆபத்தை கொடுக்கும். ஆனால் மொத்தத்தில் இன்னொரு உறுதி என்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, பணவரவு, தொழில் பலம், உத்தியோக பலம், இதுக்கு வந்து பாதிப்பு கிடையாது. அதுக்கு வந்து சப்போர்ட்டை கொடுக்குது. அது கடினமாக உழைக்க வேண்டி இருந்தாலும் சரி, நமக்கு வந்து எதிர்பாராத ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, சிபாரிசுகள், அதன் மூலம் வந்தாலும் சரி, தெரிந்த பழகிய நண்பர்கள் உதவுறதுனாலும் சரி, அதனால் எல்லாம் கூட நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்போ இது வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்தின் மூலம் நமக்கு பொருளாதார ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களாகட்டும், கஸ்டமர்களாகட்டும், நமக்கு பொருளாதாரத்துக்கு மேம்பாடுகள் நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற இந்த சேர்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு அசிங்கம் அவமானம் படக்கூடிய மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டக்கூடாது. அதை மட்டும் கேர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கையினுடைய தாக்கத்தில் வர்ற பிரச்சனைகளை வென்று விடலாம். மொத்தத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி நமக்கு பணம் தர்றாரு, தொழில் தர்றாரு, உத்தியோகம் தர்றாரு. அப்படிப்பட்ட நன்மைகளை இந்த 3 கிரகமும் நமக்கு சேர்த்து தருதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.